வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். மகாத்மா காந்தியடிகளின் நினைவு நாளை ஒட்டி புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள காந்தியடிகளின் சிலைக்கு அரசு சார்பில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் நமச்சிவாயம், சாய் சரவணகுமார், சட்டமன்ற உறுப்பினர்கள், தலைமை செயலர், டிஜிபி உள்ளிட்ட அரசு உயர் அதிகாரிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த காந்தியடிகளின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து பாரதியார் பல்கலைக்கூட ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களின் தேசபக்தி பாடல்கள் இசைக்கப்பட்டு நாட்டின் விடுதலைக்காக போராடி உயிர்நீத்த தியாகிகளுக்கு 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. புதுச்சேரி போக்குவரத்து துறை சார்பில் 36வது சாலை பாதுகாப்பு மாதம் நிறைவு விழா கம்பன் கலையரங்கில் நடைபெற்றது. இவ்விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி, தலைமை செயலர், டிஜிபி உள்ளிட்டோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சாலை பாதுகாப்பு குறித்து நடத்தப்பட்ட விழிப்புணர்வு போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டு தெரிவித்தனர். விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, சாலை பாதுகாப்பு விதிகளை பின்பற்றி நம் உயிரை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது மிக அவசியம். சாலையை நன்றாக வைத்திருக்க வேண்டியது மிக மிக அவசியம். நிறைய விபத்து சாலைகளில் உள்ள பள்ளத்தால் ஏற்படுகின்றது. அதனை மேம்படுத்த வேண்டியது நமது கடமை. வேக தடைகளில் முறையாக வண்ணம் பூசாததால் இருசக்கர வாகன ஓட்டிகள் விபத்தில் சிக்குகின்றனர். புதுச்சேரி மாநிலம் மிகப்பெரிய மாநிலம். அதனால் 5 நிமிடத்தில் அனைத்து இடங்களுக்கும் சென்று வரலாம். அதனால் வாகனங்களில் வேகமாக செல்வதை தவிர்க்க வேண்டும். லாரி உள்ளிட்ட பெரிய வாகனங்களை இயக்கும் ஓட்டுநர்கள் நிதானமாக வாகனங்களை இயக்க வேண்டும். சிறிய மாநிலமான புதுச்சேரியில் சாலை விபத்தில் ஆண்டிற்கு 200 பேர் பலியாகின்றனர். சாலை விபத்துகளை குறைக்க போக்குவரத்து விதிகளை முறையாக கடைபிடிக்க வேண்டும். போக்குவரத்து நெரிசலை குறைக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். உயிரிழப்பு இல்லாமல் வாகனங்களை இயக்க வேண்டும். அதற்கு போக்குவரத்து விதிகளை கடைபிடிக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தனர். தொடர்ந்து பேசிய துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், தேசிய அளவில் சாலை விபத்துகளால் அதிக உயிரிழப்புகள் ஏற்படும் மாநிலங்களில் புதுச்சேரியும் ஒன்று. புதுச்சேரியில் சாலை விபத்துகள் மற்றும் போக்குவரத்து விதி மீறல்கள் குறித்து புதுச்சேரியில் உள்ள 16 லட்சம் மக்களின் வேதனையை ஒருவர் எனக்கு மின்னஞ்சல் மூலம் தெரிவித்துள்ளார். சாலை விபத்துகளை தடுக்க அனைத்து துறையும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும். மத்திய அரசு வழிகாட்டுதலுடன் புதுச்சேரி அரசு சாலை பாதுகாப்பு தொடர்பாக பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றது. சாலை பாதுகாப்பில் மக்களின் பங்கு அதிகம் உள்ளது. பொதுமக்கள் போக்குவரத்து விதிகளை கடைபிடிக்க வேண்டும். சாலை பாதுகாப்புகளை பின்பற்றினால் வலிமையான பாரதத்தை உருவாக்க முடியும். நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட்டால் சாலை விபத்துகளை தடுத்து உயிரிழப்புகளையும் தடுக்க முடியும் என வலியுறுத்தினார். ஆளுநர் கைலாஷ்நாதன் 36வது சாலை பாதுகாப்பு நிறைவு விழாவில் சாமானியன் அனுப்பிய இமெயில் கடிதத்தின் தாக்கத்தை ஆங்கிலத்திலும் தமிழிலும் விளக்கி கூறி உருக்கமாக பேசியது எல்லோர் கண்களிலும் கண்ணீர் மல்கியது. இவர் எழுதிய கடிதம் புதுவை வாழ் 16 லட்சம் மக்களின் மனக்குமரலாக வெளிப்படுத்தியது. அவரின் ஆழ்ந்த கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டு பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் துரிதமான நடவடிக்கை எடுப்போம். சாலை விதிகளை மதிப்போம், உயிர்களை காப்போம். அவருக்கெனது ராயல் சல்யூட், ஜெய்ஹிந்த் என்று கூறி முடித்தார். புதுச்சேரியில் பணத்திற்கு பதிலாக ரேஷன் கடைகள் மூலம் மீண்டும் இலவச அரிசி வழங்கும் திட்டத்தை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் துவக்கி வைத்தார். அரிசி வாங்கி சென்ற பெண்கள் மீண்டும் அரிசி வழங்கியது எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றது என மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். புதுச்சேரியில் ரேஷன் கடைகள் மூலம் சிவப்பு அட்டைதாரர்களுக்கு 20 கிலோ அரிசியும், மஞ்சள் அட்டைதாரர்களுக்கு 10 கிலோ அரிசியும் இலவசமாக வழங்கப்பட்டு வந்தது. அரிசி கொள்முதல் செய்வதில் ஊழல் முறைகேடுகள் ஏற்படுவதாக அப்பொழுதைய துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி இலவச அரிசி வழங்கும் திட்டத்தை ரத்து செய்து அரிசிக்கு பதிலாக பணமாக வழங்கும் திட்டத்தை கொண்டு வந்தார். அதன் பிறகு இலவச அரிசிக்கு பதிலாக பயனாளிகளுக்கு வங்கியில் பணமாக வரவு வைக்கப்பட்டது. இந்த நிலையில் கடந்த நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது பொதுமக்கள் பணத்திற்கு பதிலாக மீண்டும் ரேஷன் கடைகள் மூலம் அரிசி வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். மேலும் ரேஷன் கடைகள் திறக்கப்பட்டு அரிசி வழங்கப்படும் என்று தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி சார்பில் தேர்தல் வாக்குறுதியாகவும் அளிக்கப்பட்டது. அதன்படி கடந்த அக்டோபர் மாதம் ரேஷன் கடைகள் திறக்கப்பட்டு அரிசி வழங்கப்பட்டு வந்தது. கடந்த 3 மாதமாக அரிசி வழங்கப்படாத நிலையில் பல்வேறு அரசியல் கட்சிகள் அதற்கு கண்டனம் தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் மீண்டும் இலவச அரிசி வழங்கும் திட்டம் மீண்டும் செயல்படுத்தப்பட்டது. மண்ணாடிப்பட்டு தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் இலவச அரிசி வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்டது. இதில் கலந்து கொண்ட தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் உள்துறை அமைச்சருமான நமச்சிவாயம் பயனாளிகளுக்கு ரேஷன் கடைகள் மூலம் இலவச அரிசிகளை வழங்கி திட்டத்தை துவக்கி வைத்தார். நீண்ட வருடங்களுக்கு பிறகு இலவச அரிசி பெற்றுக்கொண்ட பொதுமக்களும் மனதிற்கு திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கின்றது என்றும் தொடர்ந்து
இந்த திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார்கள். நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருள்முருகன், பாஜக பிரமுகர் ஊமதுரை, ஜெயக்குமார், லோகு, ராஜேந்திரன் மற்றும் பாஜக பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரியில் பணத்திற்கு பதிலாக ரேஷன் கடைகள் மூலம் மீண்டும் இலவச அரிசி வழங்கும் திட்டத்தை வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் துவக்கி வைத்தார். அரிசி வாங்கி சென்ற பெண்கள் மீண்டும் அரிசி வழங்கியது எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது என மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். புதுச்சேரியில் ரேஷன் கடைகள் மூலம் சிவப்பு அட்டைதாரர்களுக்கு 20 கிலோ அரிசியும், மஞ்சள் அட்டைதாரர்களுக்கு 10 கிலோ அரிசியும் இலவசமாக வழங்கப்பட்டு வந்தது. அரிசி கொள்முதல் செய்வதில் ஊழல் முறைகேடுகள் ஏற்படுவதாக அப்போதைய துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி இலவச அரிசி வழங்கும் திட்டத்தை ரத்து செய்து அரிசிக்கு பதிலாக பணமாக வழங்கும் திட்டத்தை கொண்டு வந்தார். அதன் பிறகு இலவச அரிசிக்கு பதிலாக பயனாளிகளுக்கு வங்கியில் பணமாக வரவு வைக்கப்பட்டது. இந்த நிலையில் கடந்த நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது பொதுமக்கள் பணத்திற்கு பதிலாக மீண்டும் ரேஷன் கடைகள் மூலம் அரிசி வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். மேலும் ரேஷன் கடைகள் திறக்கப்பட்டு அரிசி வழங்கப்படும் என்று தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி சார்பில் தேர்தல் வாக்குறுதியாகவும் அளிக்கப்பட்டது. அதன்படி கடந்த அக்டோபர் மாதம் ரேஷன் கடைகள் திறக்கப்பட்டு அரிசி வழங்கப்பட்டு வந்தது. கடந்த 3 மாதமாக அரிசி வழங்கப்படாத நிலையில் பல்வேறு அரசியல் கட்சிகள் அதற்கு கண்டனம் தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் மீண்டும் இலவச அரிசி வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டது. மங்களம் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் இலவச அரிசி வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்டது. இதில் கலந்து கொண்ட தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் வேளாண் துறை அமைச்சருமான தேனி ஜெயக்குமார் பயனாளிகளுக்கு ரேஷன் கடைகள் மூலம் இலவச அரிசிகளை வழங்கி திட்டத்தை துவக்கி வைத்தார். நீண்ட வருடங்களுக்கு பிறகு இலவச அரிசி பெற்றுக்கொண்ட பொதுமக்களும் மனதிற்கு திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கின்றது என்றும் தொடர்ந்து இந்த திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார்கள். நிகழ்ச்சியில் ரேஷன் கடை ஊழியர்கள் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள். 36வது சாலை பாதுகாப்பு விழாவில் அணைப்பால் கென்னடி எம்எல்ஏ ஆளுநர் கைலாஸ்நாதன், முதல்வர் ரங்கசாமி முன்னிலையில் சாலை பாதுகாப்பு நிறைவு விழாவில் ஹெல்மெட் அவசியம்தான், ஆனால் நகர் பகுதியில் பக்கத்திலிருந்து கடைக்கு செல்வோர் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. 5 கிலோமீட்டருக்கு அப்பால் செல்லும்பொழுது ஹெல்மெட் அணியவும், உள்வார் கடைப்பகுதிகளில் ஹெல்மெட் அணிய சொல்லி வற்புறுத்துவது, அவர்களுக்கு அபராதம் விதிக்காமல் பார்த்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டார். தரமான சாலைகளை போட்டு பொதுமக்களை பாதுகாக்க வேண்டும் என்று கூறிய காரணமாக பார்வையாளர்கள் மத்தியில் பெரும் கரகோஷம் எழுந்தது. ஆளுநர், முதல்வர், அமைச்சர், சபாநாயகர் மத்தியில் திமுக துணை அமைப்பாளர் அணைப்பால் கென்னடி பேசியது பரபரப்பை ஏற்படுத்தியது. விருதுமழையில் பிரசிடென்சி பள்ளி தாளாளர் டாக்டர் கிறிஸ்துராஜ் 36வது சாலை பாதுகாப்பு நிறைவு விழாவில் கவர்னர் கைலாஸ்நாதன் பிரசிடென்சி பள்ளி தாளாளர் டாக்டர் கிறிஸ்துராஜ் அவர்களுக்கு சாலை பாதுகாப்பு நல்லெண்ண தூதுவர்கள் பட்டமும் புதுவை முதல்வர் ரங்கசாமி அவர்கள் சான்றிதழ் வழங்கி பாராட்டு. விழாவில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர் அணைப்பால் கென்னடி எம்எல்ஏ, அரசு அதிகாரிகள் மற்றும் ஏராளமான பள்ளி குழந்தைகள் பங்கேற்றனர். பிரசிடென்சி பள்ளி தாளாளர் மத்திய அமைச்சர் முருகனிடம் வாழ்நாள் சாதனை விருது பெற்றார் டாக்டர் கிறிஸ்துராஜ். அதைத் தொடர்ந்து குடியரசு தின விழாவில் கவர்னர் கைலாஸ்நாதனிடம் 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் 100% தேர்ச்சி பெற்றதன் காரணமாக அவருக்கும் பள்ளிக்கும் விருது வழங்கப்பட்டது. தற்பொழுது பள்ளி முதல்வர் அவர்களுக்கு 36வது சாலை பாதுகாப்பு நிறைவு விழாவில் நல்லெண்ண தூதர் பட்டமும் வழங்கப்பட்டது. சாலை விழிப்புணர்வு போட்டியில் ஓவியம் வரைந்து முதல் பரிசு பெற்றார் மாணவி கிருஷ்ணபிரியா மற்றும் மாணவருக்கான போட்டியில் ஓவியம் வரைந்து வெற்றி பெற்றார் மாணவர் மரிய ஜோஸ்வா. இந்த ஆண்டு பிரசிடென்சி பள்ளி விருதுகளை வாங்கி குவித்துள்ளது. புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறையில் நாட்டின் 76வது குடியரசு தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சிறைத்துறை ஐஜி ரவிதீப் சிங் சாகர் அவர்கள் காவலர்களின் அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கொண்டு தேசிய கொடி ஏற்றி வைத்தார். இவ்விழாவில் தலைமை கண்காணிப்பாளர் அழகேசன் முன்னிலை வகித்தார். இந்த நிகழ்ச்சியில் வில்லியனூர் நாட்டிய சாஸ்தாலயா குழுவின் இயக்குநர்கள் மாதவி மற்றும் உமா ஆகியோர் குழுவினரின் பாரம்பரிய கலையான பரதநாட்டிய நிகழ்ச்சியும், பழனிவேல் குழுவினரின் சிலம்பாட்டம் மற்றும் ஜிம்னாஸ்டிக் நிகழ்ச்சியும், நர்த்தனாலயா சதீஷ்குமார் நாட்டிய குழுவினரின் நடனமும், சிறைவாசிகளின் யோகா நிகழ்ச்சியும் நடைபெற்றன. இவ்விழாவில் சிறப்பாக பணி செய்த சிறைத்துறையினருக்கு பாராட்டு சான்றிதழ்களும், கலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்களுக்கு விருதுகளும் வழங்கப்பட்டன. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை சிறைத்துறையின் கண்காணிப்பாளர் பாஸ்கரன் சிறப்பாக செய்திருந்தார். இந்நிகழ்ச்சியில் தன்னார்வ தொண்டு நிறுவனத்தை சேர்ந்த வினோத் மற்றும் கலைவாணி கணேசன் மற்றும் பலர் கலந்து கொண்டார்கள். இறுதியில் சிறைவாசிகளுக்கு சிறப்பு உணவு வழங்கப்பட்டது.
இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.